ராமனை கல்யாணம் முடிக்கிற அந்த காண்டம் சிறப்பான காண்டம். திருமண வைபவங்கள், தன் ஆசைப்பட்ட கணவனை அடைதல் அப்படிங்கிறது. லட்சுமி தாய தன் ஆசையை நிறைவேற்றினாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஃபுல்லா ஆசைகள் இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு, ஆசைகளுடன் உருவாகுவதற்கு எல்லாமே எல்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இதுல உட்கார்ந்து இருக்குது ராமாயணத்தில். உடலுக்கு தேவையான உணவு, உடலுக்கு தேவையான உடைகள், உடலுக்கு தேவையான அலங்காரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த ராமாயணத்தில் நம்ம ஒவ்வொரு காண்டமா எடுத்து படிக்கலாம். மகாபாரதம் பாஞ்சாலி தான் இங்க மெயின் ஹீரோயின். ஆமா, பாஞ்சாலி அவள் உதயமான இடம் பாத்தீங்கன்னா ஹோமகுண்டலத்தில இருந்து, நெருப்பிலிருந்து வெளியே உதயமாயி வெளியே வந்தவள். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கௌரவமான ஒரு இடத்துல இருக்கு, கோர்ட் கேஸ் நடக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தீர்க்கக்கூடியது மகாபாரதம். பாத்தீங்கன்னா மகாபாரத சொத்து தகராறு நடக்கும், கௌரவத்துக்காகவே சண்டை போடுறது. ராமனை கல்யாணம் முடிக்கிற அந்த காண்டம் சிறப்பான காண்டம். திருமண வைபவங்கள், தன் ஆசைப்பட்ட கணவனை அடைதல் அப்படிங்கிறது. லட்சுமி தாய தன் ஆசையை நிறைவேற்றினாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது ஒரு நெகட்டிவான ரோல். நிறைய பேர் என்னை தப்பா அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால இதை மீண்டு வர முடியலன்னா. ராவணன் கடத்திட்டு போன பிறகு சீத்தை அசோகவனத்தில் இருக்கும் போது என்ன பண்ணினாலும் அந்த ஃபுல்லா நம்ம படிக்கிறது. இந்த மாதிரி ஃபுல்லா ஆசைகள் இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு, ஆசைகளுடன் உருவாகுவதற்கு எல்லாமே எல்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இதுல உட்கார்ந்து இருக்குது ராமாயணத்தில். அதனாலதான் இந்த ராமாயணத்தில் ஆசைக்குரியதை நிறைவேற்றக்கூடியது, உடல் ஆசைக்குரியதை நிறைவேற்றக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடல்னா உடலுக்கு தேவையான உணவு, உடலுக்கு தேவையான உடைகள், உடலுக்கு தேவையான அலங்காரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த ராமாயணத்தில் நம்ம ஒவ்வொரு காண்டமா எடுத்து படிக்கலாம். இதே சமயம் நான் மகாபாரதத்தை எடுக்கிறேன். இதுல எப்படிமா கம்பேர் பண்ணுவீங்க? மகாபாரதம் பாஞ்சாலி தான் இங்க மெயின் ஹீரோயின். ஆமா, பாஞ்சாலி அவள் உதயமான இடம் பாத்தீங்கன்னா ஹோமகுண்டலத்தில இருந்து, நெருப்பிலிருந்து வெளியே உதயமாயி வெளியே வந்தவள். நெருப்பிலிருந்து வெளியே வந்தவள். நெருப்போட அவள் நிக்கல, நல்லா தெரிஞ்சுக்கலாம். சீத்தை மண்ணுல இருந்து வெளியே வந்தோன்னா மண்ணோட நிக்கல. அவள் வனவாசம் போகும்போது மண் தரையில் படுப்பது, மண்ணோட தான் உறவாடுதல் தான் அதிகம். இதே இது ராணியாக இருந்தால் மண்ணோட உறவாட முடியாது. அவ பஞ்சுமத்தையில் உட்கார்ந்துருப்பா. ஆனால் அவ அசோகவனத்தில் பயணிக்கிறதுனால அவ மண்ணோட தான் பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. மண்ணில் தான் அதிகமா வாழ்ந்திருக்கா. மண்ணுல படுக்கிறது மண்ணோட சேர்ந்துதான் உருவாயிருக்கா. அது சீத்தைக்குள்ளது. இதே இது மகாபாரதத்தில் நம்மளுடைய பாஞ்சாலி என்ன பண்ணுவான்னா, நீ நெருப்பிலிருந்து தோன்றியவள், நெருப்பு மகளாக வந்தவள் அப்படிங்கிறத மாதிரி இருக்கு. அவள் நெருப்பு மகளாக எரிந்து வந்தாலும், நெருப்புங்கிறது மண்ணுங்கிறது ஆசையை உருவாக்கக்கூடியது, நெருப்புங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக, வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கும், நம்மளுடைய கௌரவ நிலையை சொல்வதாக இருக்கும். இதெல்லாம் நெருப்பின் தன்மை. அப்ப இந்த நெருப்பின் தன்மை உள்ள இந்த மகாபாரத புராண கதையை நீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கௌரவமான ஒரு இடத்துல இருக்கு, கோர்ட் கேஸ் நடக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தீர்க்கக்கூடியது மகாபாரதம். பாத்தீங்கன்னா மகாபாரத சொத்து தகராறு நடக்கும், கௌரவத்துக்காகவே சண்டை போடுறது, இதெல்லாம் கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் குறிப்பது மகாபாரதம். அப்ப நெருப்பின் தன்மையை அவ வாங்குகிறாள். அவ எப்படி நெருப்புல டிராவல் பண்ணுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 புருஷங்களை கையில கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புருஷன்கிட்டையும் மாறும்போது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புருஷன்கிட்ட மாறும்போது நெருப்பு ஹோமகுண்டத்தை குளித்து வந்துதான் ஒவ்வொரு கணவனையும் அவ போவா. அப்போ தன்னை சுத்தமாக்கி கொண்டே அவ தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டுதான் அவ ஒவ்வொருத்தரையும் இது பண்ணுவா, நெருப்புகள் இறங்கி வெளியே வருவாள் அப்படிங்கிறது. அப்ப அவள் நெருப்பின் தன்மை உடையவளாக மாறுகிறாள். அவளுடைய கதையில் ஒரு பெண் சிரித்து ஒரு ஆணை இழிவுபடுத்தும் போது அவனுக்கு கௌரவம் நிலை குறைஞ்சிருச்சு. அதனால் அவன் அவளை அசிங்கப்படுத்த பார்த்தான். இங்க கௌரவம் ரொம்ப முக்கியமா. ஒரு ஆணின் கௌரவத்தை ஒரு பெண் உதாசீனப்படுத்தும் போது வந்த விளைவுகள் இங்க கூறப்பட்டிருக்கு. அப்பங்கும் போது இங்க நம்ம போக்கு வழக்கு, கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன மகாபாரதம் நல்ல ஒரு அற்புத மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ நெருப்பிலிருந்து வெளியே வந்தவள் மகாபாரதத்தில் நம்ம பாஞ்சாலி. அவ ஒவ்வொருத்தரையும் நெருப்பில் இறங்குகிறா, அந்த கதையை படிக்கலாம். அவர் நெருப்பு உதயமாகிற போது உடல் ஆரோக்கியம், முக்கியமா உடல் ஆரோக்கியம், நம்மளுக்கு ஊனங்கள், இது எல்லாமே இந்த நெருப்பு. பாத்தீங்கன்னா ராமாயணத்தில் இந்த உடல் ஆரோக்கிய கேடுகளை பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா மகாபாரதத்தில் பாண்டுடைய உடல் ஆரோக்கியத்தையும்
கண் குருடான திருதராஷ்டிரன் குழந்தையும் சகுனி குழந்தை எல்லாமே உடலை வந்து உருக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே மகாபாரதத்தில் இருக்கும். அப்ப இது வந்து இந்த உடல் ஆரோக்கிய கேடுகளை தீர்க்கக்கூடிய அற்புத இதிகாசம் வந்து மகாபாரதம் தான். அப்ப அதை நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே வரலாம். இந்த ரெண்டு அதாவது நெருப்பும் தேவை, மண்ணும் தேவை. இது ரெண்டும் இருந்தால் மனிதன் நல்லா வாழலாம். அந்த ரெண்டும் இருந்தால் உறவு நிலைகளும் சரியாக வரும். ஓகேங்களா? வாழ்க்கை முன்னேற்றம் அது இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா உறவு நிலைங்கிறது நீர். இந்த நீர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உறவு வந்துடும். அதே சமயம் காற்று முன்னேற்றத்தை குறிப்பதாக இருக்கு. இந்த ரெண்டும் நெருப்பும் மண்ணும் உங்களுக்கு சரியா வேலை செஞ்சுச்சுன்னா முன்னேற்றமும் சரியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு இதிகாசங்களை ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும். இந்த ரெண்டு இதிகாசங்கள் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இதிகாசங்கள். இது படிக்கும் போது நமக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது உணர்ந்து பார்த்து எந்த இதிகாசங்கள் யார் எடுத்து படிக்கலாம், அது எந்த மாதிரி காண்டத்தை படிக்கலாம், நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா சிறப்பாகும். இந்த மிருத்தஞ்ச மந்திரம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து கேட்க வேண்டியது சுப்ரபாதம். விளக்கேத்துற நேரத்தில் சுப்ரபாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சூரியன் உதயம் ஆன உடனே முதல் பிள்ளையார் சொல்லி தொடக்கமாக பிள்ளையார் பாடல்களை போய் கேட்கணும். இது கேட்டுட்டு வரும்போது இது காலை பாடல்களாக நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து மத்தியானத்துக்குள்ள பாடல்கள் அப்படிங்கிற போது மத்தியானம் வந்து பொதுவா நம்ம வந்து உணவு உட்கொள்ளும் போது அதுக்கு அதாவது 12 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள அன்னபூர்ணி மந்திரங்களை ஏதாச்சும் போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்பதான் உணவின் தாக்கத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்துல அன்னபூர்ணி மந்திரங்கள் ஏதாச்சும் ஒன்று போடுங்க. எனக்கு இன்னொன்று என்னன்னா, சில பேருக்கு மருந்து உண்ணுதல் ரெகுலரா இருக்கும். அந்த மருந்து உங்க உடம்புல சரியா வேலை செய்யணும்னா மருந்து உண்ணும் போது தனவந்திரி மந்திரத்தை கேட்டுக்கொண்டே நீங்க மருந்து உட்கொண்டீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருந்தாக மாறிவிடும். ஆனா நீங்க மருந்து உட்கொள்ளும் போது தனவந்திரி மந்திரத்தை ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் நேரம் மகாலட்சுமி மந்திரத்தை கேட்கும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஈவினிங் நேரம். ஏன்னா சந்திரனுடைய ஆளுமையில் வரப்போகுது. சந்திரன் நமக்கு இஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அந்த மந்திரத்தை இஷ்ட தெய்வ மந்திரத்தை கொடுப்பது. அதுக்கப்புறம் ஏதாவது லட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்குள்ள மந்திரங்களை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரங்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் இது வந்து கரெக்டா ஒரு 9 மணிக்கு காலையில எடுத்து கேட்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு 9 மணிக்கு குறைஞ்சது ஒரு 11 தடவையாவது கேட்கலாம். நம்மளால ஒரு தடவை கேட்கதான் டைம் இருக்குன்னா அப்ப ரெகுலரா அந்த கந்த சஷ்டி கவசம் முடியற வரைக்கும் நீங்க உள்ளார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரெகுலரா கேட்கணும். நீங்க கேப் விட்டாலும் பரவாயில்ல. 48 நாட்களும் கிடையாது, 108 நாட்களும் கிடையாது. நீங்க எப்பனாலும் கேட்கணும். ஆனா 9 மணிக்கு ஒரு தடவை கேட்டுருங்க. 9 மணிக்கு கேட்டுடணும். 9 மணிக்கு காலையில 9 மணிக்கு கண்டிப்பாக கேட்கணும். மற்ற சமயம் எப்பனாலும் கேட்கலாம். ஆனா காலையில 9 மணிக்கு ஒரு தடவையாச்சும் கேட்டுருங்க. கேட்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. கந்த குரு கவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கந்த குரு கவசமும் கந்த சஷ்டிக்கு ஈக்குவலான பவரானது. அந்த கந்த குரு கவசம் வந்து நம்ம ஈவினிங் நேரம் கேட்பது மிக சிறந்த பலன். லட்சுமி பூஜைக்கு லட்சுமி மந்திரம் போடுறதுக்கு முன்னால நீங்க கேட்டுட்டு லட்சுமி பூஜை குலதை பண்ணீங்கன்னா சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. அதாவது லட்சுமி குலதும் முருகர் குலதும் ஒண்ணு முருகர் முடிச்சுட்டு லட்சுமி கொடுத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். செல்வ நிலை உயர்வுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதனால ஈவினிங் நேரம் கந்தகுரு கவசம் கேட்டுட்டு அப்புறம் லட்சுமி குலத்தை கேட்டீங்கன்னா செல்வ நிலை உயர்வுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தும்சம் பண்ணுவதற்காக அதற்காக காலபைரவ மந்திரம் கேட்கலாம். அது வடக்கே நோக்கி பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு தெற்க உட்காந்து வடக்க நோக்கி இருக்கணும். அந்த மந்திரத்தை நீங்க மெடிடேஷன் மாதிரி உட்காந்து ஒரு 3 தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. தினமும் 3 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எதிரிகளின் தொந்தரவு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே ஓடிடும் அப்படிங்கிறதும் இருக்குது. படிப்புக்கு யாருடைய மந்திரம் கேட்கலாமா? படிப்புக்கு கேட்க வேண்டியவனா அபிராமி அந்ததி மந்திரத்தை கேளுங்க. அபிராமி அந்ததி ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதை வந்து ரொம்ப கேட்பது எனக்கு அது ரொம்ப ஆப்டா இருந்தது. சூப்பர்மா, சூப்பர். இப்போ மந்திரங்கள் கேட்கறதன் மூலமாக வந்து நம்ம காலையில இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைமும் அழகா சொல்லிட்டீங்க. ஒரு நோய் தீர்றதாக இருக்கட்டும், இல்ல செல்வ நிலைக்கு செவ்வாய் சுக்கிர நினைவு சொல்லியிருக்கீங்க.
ஒருவேளை அங்க செவ்வாய் வர்றதுனால நம்மளுடைய வீடு மனை வாகனத்துக்கு கூட நம்ம பயனுள்ளதா இருக்கும். பயனுள்ளதா எடுத்துக்கலாம். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம இதை தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கான வழிகள் மட்டும் இல்ல, நம்மளுக்கு அந்த வாழ்க்கையும் அமையுங்கிறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி.